ஹாய் நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா மாவு இல்ல, கோதுமை மாவுமே முடிஞ்சிருச்சு. சரி அரிசி மாவு முடிஞ்சா இருந்துச்சு. அதை வச்சு அக்கி ரொட்டி மாதிரி ட்ரை பண்ணலாம். அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கேரளா ஃபேமஸ் தான் அக்கி ரொட்டினா. அக்கி ரொட்டினா வேற எதுவுமே இல்ல, அரிசி மாவுல பண்ற ரொட்டி அவ்வளவுதான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை 4 போட்டு நல்லா ஒரு ட்ரில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சுட்டு அந்த எண்ணெய் ஊத்திட்டு சும்மா 2 டிராப் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம போட்டு 2 லைன்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாவு எடுத்துக்கோங்களா, அது அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப இழுக்கும். அரிசி மாவு மட்டும் ஒரு கப் போட்டோம்னா அதுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். நல்லா இழுக்கும் மாவு. நல்லா கலந்து விட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ரெடி பண்ண முடியும். அதுக்குள்ள நடுப்புல ஒரு கிரேவி பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுல வந்து காளானும் கேப்சிகம் தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி பண்ண டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இது கூட வச்சு சாப்பிட்டதுக்கு இது ரெசிபி வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க மாவு எடுத்து நல்லா பசஞ்சுக்கணும். பசஞ்சு எடுத்துட்டு உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கணும். ஷேப் கரெக்டா வராது. அதனால நான் ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அது நம்மளோட ஆப்ஷனல் தான். அவ்வளவு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தின்னா தேய்ச்சிக்கோங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். செம டேஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க.